கர்நாடகா, ஆந்திராவிலிருந்து வரத்து குறைந்துள்ளதால் தமிழகத்தில் அரிசியின் விலை கிலோவுக்கு ரூ.10 உயர்ந்துள்ளது. இதனால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வட இந்தியர்களுக்கு கோதுமை முக்கியம் என்பதைப் போல் தென்னிந்தியர்களுக்கு அரிசி முக்கிய உணவாக பார்க்கப்படுகிறது. ஏழை எளிய மக்கள் ஒருவேளை உணவையாவது சாப்பிட வேண்டும் என்பதால் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்படுகிறது. அதுபோல் கோதுமையும் வழங்கப்படுகிறது. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சை மாவட்டத்தில் அரிசி உற்பத்தி நடைபெறுகிறது. அதுபோல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் நெல் விளைவிக்கப்படுகிறது. ஆரணி உள்ளிட்ட பகுதிகளில் பட்டுப்புடவைகளைப் போல் அரிசியும் பிரபலம். இங்கு ஏராளமான அரிசி ஆலைகள் உள்ளனர். அதுபோல் கர்நாடகா, ஆந்திராவிலிருந்தும் அரிசி இறக்குமதி செய்யப்படுகிறது. அந்த வகையில் அங்கெல்லாம் வரத்து குறைந்துள்ளதால் அரிசியின் விலை தமிழகத்தில் கிலோவுக்கு ரூ.10 வரை உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் சில்லறை மற்றும் மொத்த விற்பனை சந்தைகளில் சாப்பாட்டு அரிசி மற்றும் இட்லி அரிசியின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. பொதுவாக அறுவடை காலங்களான ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் அரிசி விலை குறைவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக விலை ஏறுமுகமாகவே உள்ளது. சில்லறை விற்பனையில் ரகத்தை பொறுத்து கிலோவுக்கு 5 முதல் 15 வரை விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கு முன்பு கிலோ 48 முதல் 52 வரை விற்கப்பட்ட நிலையில் தற்போது தரம் மற்றும் பிராண்டை பொறுத்து 58 முதல் 70 வரை உயர்ந்துள்ளது. கிலோ 36 இருந்து உயர்ந்து தற்போது 40 முதல் 44 வரை விற்பனை செய்யப்படுகிறது. இட்லி அரிசி கர்நாடகா பொன்னி தரத்திற்கு ஏற்ப கிலோ 46 முதல் 65 வரை விற்கப்படுகிறது. வரத்து குறைவு மற்றும் சாகுபடி பாதிப்பினால் தமிழகத்தில் முக்கிய நெல் உற்பத்தி பகுதிகளான காவிரி டெல்டா மாவட்டங்களில் போதிய பருவமழை இல்லாதது மற்றும் பருவம் தவறிய மழை காரணமாக குறுவை, சம்பா சாகுபடிகள் சில இடங்களில் பாதிக்கப்பட்டனர். இதனால் உள்நாட்டு நெல் வரத்து குறைந்துள்ளது. தமிழக சந்தைகளுக்கு தேவையான சன்ன ரக அரிசி பெரும்பாலும் ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்தே கொண்டு வரப்படுகிறது. அங்கேயும் போதிய விளைச்சல் இல்லாததால் தமிழகத்திற்கு வரும் அரிசி மூட்டைகளின் வரத்து சரிந்துள்ளது. சமீபத்திய எரிபொருள் விலை உயர்வு காரணமாக லாரி வாடகை அதிகரித்துள்ளது. அத்துடன் அரிசி ஆலைகளுக்கான மின்சார கட்டணம் மற்றும் பேக்கிங் மெட்டீரியல்களின் விலை உயர்ந்துள்ளதும் அரிசி விலை மறைமுக காரணமாக அமைந்துள்ளது. அரிசியின் விலை உயர்வால் வீடுகளில் மட்டுமல்லாது உணவகங்களிலும் இட்லி, தோசை, சாப்பாடு ஆகியவற்றின் விலை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக ஓட்டல் உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு இந்த விலை உயர்வை உடனடியாக கண்காணித்து வெளிச்சந்தையில் அரிசி விலையை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், கூட்டுறவு அங்காடிகள் மற்றும் நியாய விலை கடைகள் மூலம் தரமான சாப்பாட்டு அரிசி தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.